அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சூரா லுக்மானிலே தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எனப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த 6 வசனங்களிலே அழகான முறையிலே சுட்டிக்காட்டுகின்றார். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி நெறியூட்டப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அழகான உதாரணங்களோடு இந்த குர்ஆனிய வசனங்களை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான் 13வது வசனத்திலே கூறுகின்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லுக்மான் என்பவர் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசம், அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார். எப்படி என்றால், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள் யாதொன்றையும் இணையாக ஆக்க வேண்டாம். அவன் தனித்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி சூரா இக்லாஸில் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். அவனுடைய மகத்துவம், அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி அந்த சூறாவிலே பேசுகிறான். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் இணை துணைகள் அற்றவன், யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் அவன் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவான முறையிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றான். இந்த குர்ஆனிய வசனத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முதலாவதாக உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்றால், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார். மகன் என்பவர் யார்? எங்க மக்களிலே மிகவுமே ஒரு நெருங்கிய உறவு. ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு, பிள்ளை என்பவன் பெற்றோருடைய மிக நெருங்கிய ஒரு உறவு. மக்களால் மிகவுமே விருப்பமான ஒருவர் என்றால் அது மகனாகத்தான் இருக்க முடியும். என்ன ஒன்று வந்தாலும் அது மகனுக்குத்தான் முன்னுரிமை. மகன் தான் மிகவுமே விருப்பமானவர். அவரிடத்திலே முதலாவதாக அந்த தஅவாவை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த அல் குர்ஆனிய வசனம் சான்று கொண்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இப்படி சுட்டிக்காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கூறுகின்றார்கள், ஷிர்க் இருக்கின்றதை இணை வைப்பது நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள், சூரா தௌபாவிலே இருக்கக்கூடிய வசனம் ஒன்று இறக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானுஹும் பிகுல்மின், விசுவாசம் கொண்டார்களே அவர்கள், வலம் யல்பிசு ஈமானுஹும் பிகுல்மின், அவர்களுடைய ஈமானோடு அநியாயம் கலக்காமல் விசுவாசம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிய வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். இந்த குர்ஆனிய வசனத்தை பார்த்த சஹாபாக்கள் ஷக்கதாலிக அலா அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இது எங்களுக்கு தான் கூறப்பட்டு விட்டதோ இந்த வசனம்? நாங்கள் எங்களுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோமே, எங்களுடைய நஃப்ஸுகளுக்கு நாங்கள் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றோமே. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஐயுனா லம் யظلم நஃப்ஸா, யா ரசூலல்லாஹ், நாங்கள் யார், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்ளாதவர்கள் யார் இருக்கின்றோம் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். فقال رسول الله صلى الله عليه وسلم, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லைஸ கமா தظنون, இது நீங்கள் நினைப்பதை போன்று தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ளக்கூடிய அநியாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டவில்லை.
இன்னமா ஹுவ கமா கால லுக்மான் லிபினிஹி. ஆனால் இது எதை பற்றி பேசுகிறது என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கூறிய அந்த உபதேசம். அதிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய மகனே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக யாராக இருந்தாலும் அவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு வர வேண்டாம். இன்னஷ்ஷிர்க லظுல்முன் அதீம், ஏனென்றால் நிச்சயமாக இந்த இணை வைப்பு மிகப்பெரிய ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். புகாரிலே 6937வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சுட்டி காட்டிவிட்டான், ஷிர்க் என்பது மிகவும் பாரிய ஒன்று. அந்த ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் தஆலா ஏனைய பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறான். நபியே, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஷிர்க்கை அல்லாஹ் தஆலா யாராக இருந்தாலும் அவருக்கு ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா தெளிவான முறையிலே குர்ஆனிலே இந்த வசனங்களை சுட்டி காட்டி இருக்க, இன்று எங்களுடைய சமுதாயம் இந்த ஷிர்க்கிலே விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு தாங்களே ஷிர்க் என்பதை தெரியாமல் பலர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஷிர்க் என்பதை அறிந்தும் பலர்களுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அளவுக்கு முக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த ஷிர்க்கை பற்றி கூறியிருக்க, இதிலே பொடுபோக்கானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், வவஸ்ஸைனா இன்சான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெற்றோரோடு ஒரு பிள்ளை எப்படி நடக்க வேண்டும், ஒரு பிள்ளை பெற்றாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளை பெற்றோரோடு நல்ல முறையை நடந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தாயை பொறுத்தவரையிலே அந்த தாயை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். பெற்றோரை பற்றி பேசுவதாக இருந்தால் மணி நேரமாக பேசிக்கொண்டு செல்லலாம். அந்த அளவுக்கு மகத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோருக்கு வழங்கி இருக்கின்றது. அப்படியாப்பட்ட பெற்றோரை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே 2 வாசகங்களை கூறுகின்றான். நாங்கள் மனிதனுக்கு அவருடைய தாயோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுமாறு, அவருடைய பெற்றார்களோடு நல்ல முறையை நடந்து கொள்ளுமாறு அவனுக்கு நல்லுபதேசம் செய்திருக்கின்றோம். அவனுடைய தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனத்துடன் அவனை பெற்றெடுத்திருக்கின்றார். அந்த தாய் தன்னால் உண்ண முடியுமான உணவுகளை எல்லாம் தன்னுடைய பிள்ளைக்காக உண்ணாமல் விட்டிருக்கின்றார். தன்னால் ஒழுங்கான முறையில் தூங்க முடியவில்லை அந்த தாய்க்கு. எதன் காரணமாக? இந்த பிள்ளை தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதன் காரணமாக ஒழுங்கான முறையில் சரிந்து தூங்க முடியாது. அதே போன்று தனக்கு முடியுமான குடிபானங்கள் எல்லாம் குடிக்காமல் விடுகின்றான். இன்னொரு ஏராளமான கஷ்டங்களை அவள் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றாள். அல்லாஹ் தஆலா அதை இலகுவாக சுட்டி காட்டிவிட்டான். பலகீனத்துக்கு மேல் பலகீனத்துடன் ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுக்கின்றாள். அதற்கு பிற்பாடு 2 வருடங்கள் பால் கொடுக்கின்றாள். அந்த பால் கொடுத்து அந்த பால் கொடி உறவை 2 வருடங்களின் பின்னால் துண்டிக்கின்றாள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டிவிட்டு அதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றான். அனிஷ்குருலி வலிவாலிதைக இலையல் மஸீர். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். யாருக்கும் நீங்கள் இணையாக என்னை ஆக்கிவிடக் கூடாது. எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களை படைத்தவன் நான், உங்களுடைய ரப்பு. எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். வலிவாலிதைக, உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, தாய் தந்தையர்கள், அவர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா ஏன் தெரியுமா இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறான்? ஒரு பிள்ளையை நாங்கள் சரியான முறையிலே வளர்ப்போமாக இருந்தால் அந்த பிள்ளை பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையானவர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய இந்த தன்னுடைய
தன்னை இணை வைக்காமல் வணங்க வேண்டும் என்பதற்கு அப்பால் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய அடுத்தது தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை கூறி காட்டுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَن تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ, உங்களுக்கு ஆதாரம் இல்லாத ஒரு விடயம், உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விடயம், இதிலே அவர்கள் உங்களை வற்புறுத்துவார்களாக இருந்தால் فَلَا تُطِعْهُمَا, ஒருவருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். உதாரணமாக உறவுகளே, தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை ஒரு ஷிர்கியத்தான அமலிலே ஈடுபடக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பாராக இருந்தால், தன்னுடைய தந்தை இந்த அவுலியாவிடத்திலே சென்று நீங்கள் உதவி தேட வேண்டும் என்று உங்களை வற்புறுத்தலாம். இந்த சிலைக்கு சென்று நீங்கள் மாலை போட வேண்டும், இன்னாருக்காக வேண்டி நீங்கள் இப்படி கடமைகளை செய்ய வேண்டும், இன்னாரிடத்திலே சென்று நீங்கள் உதவி தேட வேண்டும், அவருக்காக அறுத்து பணியிட வேண்டும், நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அவர்கள் உங்களை வற்புறுத்துவார்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பாவமான விடயத்திலே நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் என்று தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்படாத ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றான். அதே போன்று அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், தன்னுடைய பிள்ளைக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அடுத்த உபதேசத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா புனை, என்னுடைய அருமை மகனே. மகனை அழகான முறையில் அழைத்து கூறுகின்றார்கள், தன்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நீங்கள் ஒரு கடுகளவான ஒரு நன்மையை செய்தாலும் சரி, ஒரு பாவத்தை செய்தாலும் சரி, அந்த பாவமோ அல்லது நன்மையோ ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்தி, அது கல்லுக்கு கீழால் ஒளிந்திருந்தாலும் பரவாயில்லை, பெரிய பாறாங்கற்களுக்கு கீழால் இருந்தாலும் பரவாயில்லை, வானத்திலோ பூமியிலோ அந்த பாவங்கள் எல்லாம் மறைந்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் செய்த நன்மைகள் ஒளிந்திருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான் எப்படி என்று பாருங்கள். வானங்களில் இருந்தாலும் பரவாயில்லை, பூமியில் மறைந்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாவங்களாக இருக்கலாம், அந்த நன்மைகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா யஅதி பிஹல்லாஹ், மறுமையுடைய நாள் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளையிலே அவற்றை அனைத்தையுமே உங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு போய் காட்டுவான். நீங்கள் செய்த ஒரு சிறிய அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதே நீங்கள் செய்த ஒரு சிறிய அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் தானே, மனில் முஃப்லிஸ், உண்மையான நஷ்டவாளி, பங்கரோத்துக்காரன், லொஸ்டானவன் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், மல்லா திர்ஹம வலா மதா, யாரிடத்திலே பொருட்களும் திர்ஹங்களும் பணங்களும் இல்லையோ அவன் தான் லொஸ்டானவன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, உண்மையான முஃப்லிஸ், பங்கரோத்துக்காரன், லொஸ்டானவன் யார் என்றால் அவன் நாளை மறுமையுடைய நாளையிலே வருவான். அவன் எப்படி வருவான் தெரியுமா? பாரிய நன்மைகளோடு வருவான். தொழுகை வேண்டுமா அத்துணை தொழுகையும் அவன் தொழுதிருப்பான். சுன்னத்தான தொழுகை, பரவான தொழுகை, இன்னொரு நஃபிலான தொழுகை, அனைத்துமே அவன் தொழுதிருப்பான். இப்படி தொழுகைகளை தொழுதிருக்கக்கூடியவன். நோன்பு அத்துணை விதமான நோன்புகளையும் பிடித்திருப்பான். மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நோன்புகளை, ஸகாத்தை அழகான முறையில் கொடுத்திருப்பான். இப்படி எல்லாம் செய்த ஒருவன் எவ்வளவு நன்மையோடு வரக்கூடியவன். கதையத்தி கது சத்தமஹாதா, ஒருவனை ஏசி இருப்பான், ஒருவனை படுதுபுறு சொல்லி இருப்பான், ஒருவனுக்கு அடித்திருப்பான். அவன் செய்த அநியாயத்தின் காரணமாக அவனுடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே அடுத்தவனுக்கு, ஏசப்பட்டவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அன்பார்ந்த ஈமானிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நன்மை செய்தாலும் பரவாயில்லை, அந்த பாவங்களும் நன்மைகளும் எங்குமே மறைந்து செல்ல முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். எப்படியாப்பட்ட சிறிய பாவங்கள் செய்தாலும் அதற்கான கூலியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஸில்ஸாலிலே சுட்டிக்காட்டுகின்றான். எப்படி என்று பாருங்கள். எப்படி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ
அதை கண்டுகொள்ளுவார். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அதே போன்று யார் கடுகளவேனும் தீமை செய்கின்றாரோ அதையும் அவர் நாளை மறுமையிலே அதற்கான கூலியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு சிறிய பாவம், ஒரு சிறியது கடுகு என்றால் எந்த அளவுக்கு சிறிதாக உள்ளது, கண்ணுக்கு கூட விளங்காத சில சந்தர்ப்பங்களில் அந்த அளவுக்கு சிறிய பாவமாக இருந்தாலும் அதுவளவாக இருந்தாலும் அதையும் அதற்கான கூலி நாளை மறுமையிலே இருக்கின்றது. அந்த பாவத்துக்கான தண்டனை நாளை மறுமையில் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதே போன்று அந்த நன்மைக்கான கூலியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். இதை தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக செய்கின்றார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதை தொடர்ந்து கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ லதீஃபுல் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மென்மையானவன், அவன் அனைத்துமே நன்கு அறிந்திருக்கின்றான். எந்த ஒன்றையும் அவனை விட்டு நீங்கள் ஒழித்து விட முடியாது. ஒரு கள்ளனாக இருக்கலாம், களவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் நினைக்கலாம் என்னை யாருமே பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் என்று அவன் மறந்து விடுகின்றான். இன்னொரு பல்வேறு விதமான பாவங்களை செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கலாம். ஒரு கடுகளவு பாவத்தையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கொண்டு வருவான் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய பாவங்கள் எம்மாத்திரம் உறவுகளே சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா அடுத்த குர்ஆனிய வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அடுத்ததாக செய்கின்ற உபதேசம் அக்மிஸ் ஸலா, யா புனை அக்மிஸ் ஸலா, என்னுடைய அருமை மகனே தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அதனுடைய ஷரத்துக்கள் என்ன, அது அதனுடைய எந்தெந்த தொழுகைகள் ஃபர்தான தொழுகைகளாக இருக்கின்றது, எப்படியாப்பட்ட நேரங்களிலே அந்த தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அதனுடைய வரையறைகள் என்னவென்றது அத்துணையும் அறிந்து கொள்வதுதான் இந்த தொழுகையை நிறைவேற்றுவது. உரிய நேரத்திலே அந்த தொழுகையை தொழுவது, தொழுகையை இரண்டு தொழுகைகளோடு ஒரு தொழுகையை சேர்த்து தொழுவதாக இருக்கலாம். இன்னொரு பல்வேறு விதமான உள்ளடக்கங்களை இது கொண்டிருக்கின்றது. தொழுகையை நிலைநாட்டுங்கள், நன்மைகளை நீங்கள் ஏறி வாருங்கள், நல்லவற்றை மக்களுக்கு ஏவுங்கள் மகனே, நல்ல விடயமாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பாவங்கள் வெறுக்கத்தக்க விடயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அதை மக்களை விட்டு நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிய வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறார், உங்களால் முடியுமான அளவு நன்மைகளை ஏவ வேண்டும். எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கின்றது என்றால் அந்த நன்மையை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவன் செய்கின்ற காலம் வரைக்கும் அந்த நன்மையுடைய பலன் எனக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நான் மரணித்தாலும் என்னை தொடர்ந்து வரக்கூடிய அமல் என்றால் பிரயோசனம் பெறக்கூடிய கல்வி. மூன்று அமல்களிலே ஒரு அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். ஒருவன் ஒரு அடியானுக்கு ஒரு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுக்கின்றான், அந்த நல்ல விடயத்தை அவன் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். 4000 40,000 இப்படி வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இவருடைய கபருக்கும் அவருடைய நன்மை சேர்த்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று அந்த வசனத்திலே இறுதியாக ஒரு விடயத்தை தன்னுடைய மகனுக்கு கூறி காட்டுகின்றார்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே நீங்கள் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, ஒரு நல்ல விடயத்தை சொல்லும் போது அதற்கு எதிர்ப்புகள் வரும். ஒரு கெடுதியை தடுக்கும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். 1000 பேரிலே 50 பேராவது அதற்கு எதிராக இருப்பார்கள். ஒரு நலவை ஏற்றுக்கொள்ளாத சுபாவம் தன்னுடைய மூதாதையர்கள் இதைத்தான் பின்பற்றினார்கள். என்னுடைய அப்பா இதைத்தான் எனக்கு சொல்லித் தந்தார், என்னுடைய அப்பா இதைத்தான் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார், என்னுடைய அப்பா இதைத்தான் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார், இப்படி என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளிலே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதே போன்று அடுத்த 2 உபதேசங்கள், வலா துஸஹிர ஹத்தக லின்னாஸ்,
நீங்கள் மக்களை விட்டு உங்களுடைய முகங்களை திருப்பி விட வேண்டாம். பெருமை அளிப்பதன் மூலமாக உங்களுடைய முகங்களை மக்களை விட்டு திருப்பி விடாதீர்கள். இது நாங்கள் பார்க்கின்ற உறவுகளே, சில மௌலவிமார்களிடத்திலேயும் மார்க்கத்தை அறிந்த மௌலவிமார்களிடத்திலேயும் இந்த சுபாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. சிலரை பார்ப்போமாக இருந்தால் அவரை பார்த்தால் இவரா என்று ஏளனமாக கருதிவிட்டு அந்த அடியானை விட்டு முகத்தை திருப்பக்கூடியவர்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பிற மக்களிடத்திலேயும் பணம், சொத்து, செல்வம் சேர்த்து விட்டால் இவற்றையெல்லாம் மறந்து ஏழைகளோடு அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்படக்கூடியவர்கள். மக்களை விட்டு உங்களுடைய சொத்தை நீங்கள் திருப்பிவிட வேண்டாம், உங்களுடைய கண்ணத்தை நீங்கள் திருப்பிவிட வேண்டாம் என்று அந்த மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். மகனுக்கு செய்வதை விட்டுவிட்டு இந்த உபதேசங்கள் எல்லாம் முதலாவதாக நாங்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய கடமைப்பட்டது. அந்த அளவுக்கு மோசமான முறையிலே என்னுடைய பெற்றோர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையாக கர்வம் கொண்டு நடக்காதீர்கள். இடத்திலே சொத்து செல்வம் இருக்கின்றது தானே, இடத்திலே இவ்வளவு சொத்து இருக்கின்றது, இவ்வளவு செல்வம் இருக்கின்றது, இவ்வளவு வண்டிகள் இருக்கின்றது, வாகனங்கள் இருக்கின்றது, எத்தனை இருந்தாலும் அதை உனக்கு தந்தவன் அல்லாஹ் தஆலா. சொத்துக்கள் இருக்கும் போது ஒரு இடத்திலே இன்னொருவன் வந்து கையேந்துகின்றானா, அவனை விட்டு முகத்தை திருப்புகின்றாயா? அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஹதீஸை நாமத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு அடியானை பார்த்து கேட்பான், நான் உன்னிடத்திலே யாசகம் கேட்டு வந்தேன், அந்த சந்தர்ப்பத்திலே நீ என்னை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாய். எந்த அளவுக்கு பாரிய ஒரு ஹதீஸ் உறவுகளே. ஒவ்வொரு யாசகம் கேட்கக்கூடியவர்களையும் காணும் போது இந்த ஹதீஸை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. ஒரு யாசகனிடத்திலே யாசகம் கேட்டு வருகின்றான், அந்த யாசகம் நீ கொடுக்க முடியுமானால் கொடு, தர்மம் அதனுடைய தலையை காத்துக் கொண்டிருக்கும். இறுதி கட்டத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் கேட்கக்கூடிய மன்றாடக்கூடிய ஒரு விடயம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு மணி நேரம் பின்படுத்தி தந்தால் உன்னுடைய பாதையிலே என்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழிப்பா. இப்படித்தான் அவன் கதறுவான் உறவுகளே. அந்த கதறலை நாங்கள் அடைத்து விடக்கூடாது. அன்பார்ந்த உறவுகளை எல்லாம் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா கூறுவான், நான் இடத்திலே யாசகம் கேட்டு வந்தேன், நீ என்னை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாய் என்று கூறுவான். ஹதீஸிலே புகாரிலே வருகின்றது, உன்னுடைய முகத்தை என்னை விட்டு நீ திருப்பி விட்டாயே என்று கூறுவான். அப்போது அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ இவ்வளவு பெரியவன், நீ இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன், அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதி யா அல்லாஹ், நீயா என்னிடத்திலே யாசகம் கேட்டு வந்தாய்? இப்படி என்று அந்த அடியான் கேட்கும் போது, இந்த அடியான் இந்த நேரத்திலே உள்ளத்திலே வந்தானே ஒரு யாசகம் கேட்டு, அப்போது நீ அவனை கவனித்திருந்தால் அதிலே என்னுடைய நலவை கண்டிருப்பாய், எனக்கு அந்த யாசகம் தந்துதான் இருந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவான். அன்பார்ந்த உறவுகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை படித்ததன் பிற்பாடு யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை கண்டாலே நம்மளுடைய மனம் ஒரு மாதிரி அஞ்சுகிறது உறவுகளே. யாசகம் கேட்பவரை கண்டால், நோயாளியாக இருப்பவருக்கு நோய் விசாரிக்க செல்லவில்லை என்றாலும் அல்லாஹ் தஆலா கேட்பான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னுடைய நோயை வந்து விசாரிக்கவில்லை, யா அல்லாஹ் நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய்? யா அல்லாஹ், இந்த அடியான் நமக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனுடைய நோயை சென்று விசாரிக்கவில்லை. இப்படி இந்த சில விடயங்களை அல்லாஹ் தஆலா அடுக்கிக் கொண்டு செல்கிறான் ஹதீஸில் குதுஸில். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய முகங்களை பெருமைக்காக மற்றவர்களை விட்டு திருப்பி விடாதீர்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு இருப்பது சதகா உறவுகளே. ஒரு சகோதரனை பார்த்து நாங்கள் எங்களுடைய பல்லை காட்டினாலும் ஒரு சதகாவாக இருக்கிறது. அதை மறந்தவர்களாக நாங்கள் ஒருவரை பார்த்தால் உண்மைட்டு ஒளிந்து கொண்டு, ஒருவரை பார்த்தால் குறைத்துக் கொண்டு போகக்கூடிய சகோதரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று இந்த சஹர் என்று சொல்லிருக்கின்றது. சஹர் என்றதுதான் அடிப்படை சொல். துசக்கீர் என்பது சஹர் என்றால் இதற்கு தெரியுமா சொல்லுவார்கள், ஒட்டகத்துடைய கழுத்திலேயும் தலையிலேயும் வரக்கூடிய ஒரு விதமான நோய் தான் இந்த சஹர். அந்த நோய் வந்து விட்டால் அந்த ஒட்டகம் கழுத்தை இப்படி திருப்பிக் கொள்ள முடியாது, கழுத்தை தன்னால் திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு நோய் தான் இந்த சஹர் என்பது.
இந்த நோயை அல்லாஹ் தஆலா ஒப்பிட்டு கூறுகிறான் மக்களுக்கு, வலா துஸத்திர் கத்தக லின்னாஸ். உங்களுடைய சொத்தையை நீங்கள் எப்படி அந்த ஒட்டகம் தன்னுடைய கழுத்தை திருப்ப முடியாதோ அதே போன்று நீங்கள் திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே கூறுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீங்கள் பூமியிலே கர்வம் கொண்டு நடக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஃப்தாலின் ஃபகூர். முஃப்தால் என்றால் தன்னிலே கர்வம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், தற்பெருமை அடிக்கக்கூடியவர். தன்னிடத்திலே இவ்வளவு சொத்து செல்வம் இருக்கின்றது, தன்னிடத்திலே எப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது என்று தற்பெருமை அடிக்கின்றார்கள். இவர்களுக்கு முஃப்தால் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஃபகூர் என்றால் பிறரோடு ஒப்பிட்டு பிறரை ஏளனப்படுத்தி தன்னை மேம்படுத்தி காட்டுவது. பிறரை ஏளனப்படுத்தி, நீயா உன்கிட்ட இது இருக்குதா, உன்கிட்ட இது இல்லை, என்கிட்ட இப்படியெல்லாம் இருக்கு, இப்படி என்று பிறரோடு ஒப்பிட்டு செல்வதுதான் இந்த ஃபகூராக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இப்படியாப்பட்ட சில உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளும் இந்த சமூகத்திலே நெருங்கவரை சென்று கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை கற்றுக் கொடுங்கள். அல் குர்ஆனுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கடைவாய்ப்பற்களால் அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்போதும் இந்த அல் குர்ஆனுக்கு தொடர்புடைய மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளையும் சிறந்த ஈமான்தாரியான பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு எல்லாம் பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم بالله إنه هو الغفور